அன்பான தேவஜனமே, அப்போஸ்தலர் 27 வசனம் 23, 24 சொல்கிறது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் இடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ரொம்ப கலங்கி போன சூழ்நிலை. பல நாட்களாய் சூரிய நட்சத்திரத்தை பார்க்கல, மிகுந்த கலக்கத்தில் இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்தது, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இன்னைக்கு எந்த இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? என்னை யாராவது காப்பாற்ற முடியுமா? இதுலேருந்து நான் மீண்டுருவனா? நான் கடந்து போகிற அந்த சூழ்நிலேருந்து மீண்டுருவனா? எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை இருக்குதா? இல்லை நான் வாழத்தான் வேணுமா? எத்தனையோ கேள்விகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பவுலை நடு கடலை சந்தித்து சொன்ன அதே ஆண்டவர், தேவன் உனக்கு தயவு பண்ணினார் சொன்ன ஆண்டவர், தேவனுடைய தயவு உங்களை சந்திக்கும். எந்த வகையில் வரும், எப்படி வரும்னு தெரியாது. இன்றைக்கு அந்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீ தயவை கொடுக்க வல்லமை உள்ளவர், உங்க தயவு என்னை வாழ வைக்கோ, கர்த்தருடைய தயவு என்னை வாழ வைக்கோ, கர்த்தருடைய தயவு என்னை உயர்த்தோ. எனக்கு ஒன்றுமே இல்லைதான், ஆனால் கர்த்தர் எனக்கு தயவு செய்வார். நடு கடலின் மத்தியில் ஒன்றும் நம்பிக்கைக்கு ஆதாரமே இல்லாமல் இந்த பவுலை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர், பவுலே பயப்படாதேன்னு சொன்னவர், இன்னைக்கு அதே வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, பயப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க, அந்த கரம் உங்களை உயர்த்தோ, அந்த கர்த்தருடைய தயவு கடந்து வரும். எந்த இடத்துல இழந்தீங்களோ ரெட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொல்லுங்க, கர்த்தருடைய தயவினால் நிரப்பப்படுறேன், கர்த்தருடைய தயவினால் நான் நின்றுவேன், கர்த்தருடைய தயவினால் நான் வாழ்ந்து காட்டிடுவேன், கர்த்தருடைய தயவு என் பிள்ளைக்கு ஏற்ற வரனை கொண்டு வரும், கர்த்தருடைய தயவு எல்லாவற்றையும் செய்யும். அந்த தயவுல நம்பிக்கை வை. இந்த வசனத்தின்படி தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்ற வார்த்தையின்படி தயவு உங்கள் மேல் கடந்து வரும். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய தயவுக்கு உங்க குடும்பத்தை ஆண்டவர் சாட்சியாய் வைப்பார். God bless you.